ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 6ல் இருக்க இயல் 6ல் பேக் கொஸ்டின்ஸும் புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இயல் 6 கலை அழகியல் புதுமைகள் நிகழ்கலை பூத்தொடுத்தல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இது மனப்பாட செயல். நிலாமுற்றம் கம்பராமாயணம் பாய்ச்சல் அகப்பொருள் இலக்கணம் திருக்குறள். இதில் திருக்குறள் கம்பராமாயணம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் மனப்பாட செயல் மனப்பாடம் பண்ணுங்கள். மற்ற புக் பேக் கொஸ்டின்ஸு இந்த இயலில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸும் புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் இப்போ பார்க்கலாம். இயல் 6 கலை அழகியல் புதுமை நிலாமுற்றம் உரைநடை உலகம் நிகழ்கலை. இதில் கரகாட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, அந்த பேரா படிக்கலாம். பன்னெடுங்காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்றே கரகாட்டம். கரகம் எனும் பித்தளை செம்பையோ சிறிது குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கேற்ப ஆடுவது கரகாட்டம். இந்த நடனம் கரகம் கும்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது 1 மார்க்ஸு. அடுத்த பேஜில் நீரிற வரியாக கரகத்து புறம் 1 என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த 1 மார்க்கு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மயிலாட்டம். மயிலாட்டத்தில் கரகாட்டத்தின் துணையாட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காவடியாட்டம். காவடியாட்டத்தில் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவராட்டம் சேர்வையாட்டம். இந்த 1 மார்க்கு. தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. இங்கே பாருங்கள், இதிலிருந்து நோட் பண்ணுங்கள். உருமி. உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவ துந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. இதுலேருந்து இது வரைக்கும் நோட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவது இல்லை. நையாண்டி மேளமும் நாகஸ்வரமும் இசைக்கப்படுகின்றன. இது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 1 மார்க்ஸு. அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். இதனை பறை என்றும் அழைப்பர். நெக்ஸ்ட் ஒன்றை சொல்லுவதற்கென்றே பறைதல் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை. தொல்காப்பியம் இங்கேருந்து நோட் பண்ணுங்கள். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருட்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது. நெக்ஸ்ட் புலியாட்டம். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். நெக்ஸ்ட் தெருக்கூத்து. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்து. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது. எதுனா தெருக்கூத்து. தெருக்கூத்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் யார் இவர் அப்படின்னு இது படிக்கலாம். யார் இவர்? தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் இவர் தான். இவர் யாருன்னா நான் முத்துசாமி. இவரை பற்றி தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் இவர். தமிழ்நாட்டின் வழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசைமுறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர். இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. இந்தியாவில் மட்டுமன்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் இவர் வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காரு. இவர் தான் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி என்ற கலைஞாயிறு. நெக்ஸ்ட்டு அர்சுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதற்காக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு தோல்பாவை கூத்து. தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை
வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து. இப்படியே அசைத்து காட்டுறது தான் கதைக்கேற்றபடி திரைச்சீலையில் ஒளி ஊடுருவும், அதில் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்க மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைப்பாங்க. இந்த உரையாடுறது தான் பாடியும் காட்டுவாங்க. இதை தான் தோற்பாவை கூத்துன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பாருங்கள், எத்திசையும் புகழ் மணக்க. இந்த பாக்ஸில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராச சோழன் தெரு என்பது இன்றும் உள்ளது. மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் ராச சோழன் தெரு அப்படிங்கிற ஒரு தெரு இப்பயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மாமன்னன் ராசராச சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை உணர்த்துகிறது. இது எந்த இதில் வந்ததுன்னா 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெங்கெல்லாம் நம்ம தோற்பாவை கூத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு இங்கே கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டு திருவாசகத்திலையும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றி செய்திகளை நாம் காண முடியும்னு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதில் நாம் ஆடுக செங்கீரை இதை மனனம் செய்யுள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பண்டி ஆன்சர் வயிறு. செகண்டு கொஸ்டின் அசும்பிய ஆன்சர் ஒளி வீசுகிற. தேர்ட் கொஸ்டின் முச்சி ஆன்சர் தலையுச்சி கொண்டை. இங்கே பாருங்கள், இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பும் நம்ம படிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இலக்கண குறிப்பு குண்டலமும் குலைக்காதும். இது எண்ணும்மை. இது எப்படின்னா லாஸ்ட்டாக பாருங்கள், குண்டலமும் இம்முல முடிஞ்சிருக்கு, குலைக்காதும் இம்முல முடிஞ்சிருக்கு. இம்முல எந்த சென்டென்ஸ் வேர்டு முடிஞ்சிருந்தாலும் அது எண்ணும்மை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடுக ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. கால முடிஞ்சிருக்கிறதுனால இது வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். பதிந்து. இதை எப்படி பிரிக்கிறோம் பகுபத உறுப்பினத்தில் அப்படின்னா பதி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ப்ராக்கெட்டில் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊன்னு தான் பகுபத உறுப்பினத்தில் பிரிக்கிறாங்க. இது பதி. ஃபஸ்ட்டு பதி, அது பகுதி. ஃபஸ்ட்டு எப்பயுமே பகுதி தான். இத்து சந்தி, இந்து ஆனது விகாரம். அடுத்த இரண்டாவது வர இத்து எப்போதுமே இறந்த கால இடைநிலை தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவதாக வர இத்து எப்பயுமே இறந்த கால இடைநிலை. லாஸ்ட்டு ஊ வினையெச்ச விகுதி. நெக்ஸ்ட்டு அணிகலன்கள். சிலம்பு கிண்கிணி, இது காதில் அணிவது. அரைநான் இடையில் அணிவது. சுட்டி நெற்றியில் அணிவது. குண்டலம் குலை, இது காதில் அணிவது. சூளி, இது தலையில் அணிவது. அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி குமரகுருபரர் பற்றி தான் இந்த நூல்வெளி. ஏன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை எழுதினவர் குமரகுருபரர் தான். இவரை பற்றி இந்த நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்க்கலாம். குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் இந்த செயலை இயற்றியவர் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர் பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செய்களை எடுத்தியும் போதும் பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் இருக்காமா. மொத்தம் டோட்டலாக 10 பருவங்கள் இருக்குது இந்த செய்யுள்ள. அதில் பருவத்திற்கு 10 பாடல்கள் என 100 பாடல்கள் இது பாடப்பெறும். இந்த பிள்ளைத்தமிழ்கள் 100 பாடல்களால் பாடப்படுகிறது. இது ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என 2 வகைகளாக பாடப்பெறும். குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி. இவர் பாருங்க, தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவராமா. கந்தர் கலிவெண்பாம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை களம்பகம், சகலகலாவள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இவர் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த பாக்ஸில் இருப்பாளருக்கும் பொதுவான
பருவங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தாங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இது வந்து இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஆண்பால் பிள்ளை தமிழ் தனியாக கொடுத்துருக்காங்க. கடைசி 3 பருவம் மட்டும் சிற்றில், சிறுவரை, சிறுதேர். இது நீங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழ்னா இப்படி கூட லிங்க் வச்சுக்கலாம். சின்னு ஸ்டார்ட் ஆகும். கடைசி 3 பருவங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழ்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளை தமிழ் கடைசி 3 பருவம் அது என்னென்னா கலங்கு, அம்மானை, ஊசல். நெக்ஸ்ட்டு கம்பராமாயணம் நூல்வெளி கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 138. கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார். இது கம்பராமாயணம் என வழங்கப்பெறுகிறது. இது 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயண பாடல்கள் சந்தநயம் மிக்கவை. அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன. கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இது 2ஐயும் கொடுத்துட்டு உங்களுக்கு இதனுடைய முதுமொழிக்குரியவர் யாருன்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள், கல்வியில் பெரியவர் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் சொன்னாவே உங்களுக்கு கம்பர் தான் ஞாபகம் வரணும். அவருக்கு ஏற்ற முதுமொழிகள் தான் இவைகள். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர் கம்பர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் கம்பர். விருத்தம் என்னும் ஓன்பாவில் உயர்கம்பன் என்ற புகழ் பெற்றவர் கம்பர். இவர் எழுதின நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70 முதலிய நூல்களை இயற்றியவர். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 143 இந்த பாக்ஸில் பாருங்கள், முன் தோன்றிய மூத்த குடி ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டியை பற்றி நம்ம சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இது வந்து சிலப்பதிகாரத்தில் ஊர்காண்ட காதையில் இருக்குது. 107 108 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. தொண்டிங்கிற இந்த ஊர் வந்து இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கிறதா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இலக்கணம், அகப்பொருள் இலக்கணம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 144 இந்த அகப்பொருள் இலக்கணம் இந்த லெசனில் இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை ஆகிய 7 அகத்திணைகள் ஆகும். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம். எல் + பாடு = ஏற்பாடு. புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், திறன் அறிவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குளிர்காலத்தை பொதுவாக கொண்ட நிலங்கள். ஆன்சர் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். செகண்ட் கொஸ்டின், ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயல்பாட்டு வினை தொடர் எது? ஆன்சர் ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. தேர்ட் கொஸ்டின், மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? ஆன்சர் தளர பிணைத்தால். ஃபோர்த்து கொஸ்டின், கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? ஆன்சர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஃபிஃப்த் கொஸ்டின், கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? ஆன்சர் அங்கு வறுமை இல்லாததால். தொடர்களை அடைக்குறிப்புக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. எடுத்துக்காட்டு நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தால். இதை வந்து தனி சொற்றொடர்களை கலவை சொற்றொடராக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. அழைப்பு மணி ஆன்சர் அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தால். இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். இந்த தொடர் சொற்றொடராக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. மாற்றலாம். இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தி அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்து புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். செகண்ட் கொஸ்டின், ஒயிலாட்டத்தில் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டிக்கொண்டு காலில் சலங்கை அணிந்து கொண்டு கையில் ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர். தனி சொற்றொடராக மாற்றுக. ஆன்சர் ஒயிலாட்டத்தில் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டினர், காலில் சலங்கை அணிந்து கொண்டனர், கையில் ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர். தேர்ட் கொஸ்டின், கூத்துக்கலைஞர் பாடத் தொடங்கினார், கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். கலவை சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க.
ஆன்சர் கூத்துக்கலைஞர் பாடத் தொடங்கியதும் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். 4th கொஸ்டின் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இதை தனி சொற்றொடராக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது, அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. இங்கே பாருங்கள், பிறமொழி சொற்களை மாற்றி எழுதுக. இங்கே பிறமொழி சொல் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கோல்டு பிஸ்கட், தங்கக்கட்டின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், யூஸ் தமிழ் சொல் பயன்படுத்தி, பிறமொழி சொல் ஈக்குவலாய், தமிழ் சொல் சமமாய், பிறமொழி சொல் வெயிட்டு, தமிழ் சொல் எடை, பிறமொழி சொல் பட்டு, தமிழ் சொல் ஆனால். அடுத்தது பிறமொழி சொல் எக்ஸ்பெரிமெண்ட், தமிழ் சொல் பரிசோதனை, பிறமொழி சொல் ரிப்பீட், தமிழ் சொல் மறுமுறை, பிறமொழி சொல் ஆல் தி பெஸ்ட், தமிழ் சொல் நல்வாழ்த்துக்கள். பேஜ் நம்பர் 152 மொழியோடு விளையாடு. தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக. நான் உங்களுடைய எண்ணங்களால் நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வானம் டேஸ் தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கிறது. ஆன்சர் கருக்க. செகண்ட் கொஸ்டின் அனைவரின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் டேஸ் சிவந்தது. தேர்ட் கொஸ்டின் டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். ஆன்சர் வெள்ளை. ஃபோர்த் கொஸ்டின் கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் டேஸ் புல்வெளிகளில் கதிரவையின் டேஸ் வெயில் பரவி கிடக்கிறது. ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு பச்சை, செகண்ட் டேஸுக்கு மஞ்சள் சிவந்த. ஃபிஃப்த் கொஸ்டின் வெயிலில் அலையாதே உடல் டேஸ். ஆன்சர் கருத்துவிடும். நெக்ஸ்ட்டு பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. விரட்டாதீர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு, வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு. செகண்ட் கொஸ்டின் காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும், சோலை பூவினில் வண்டினம் கவிழும். தேர்ட் கொஸ்டின் மலைமுகட்டில் மேகம் தயங்கும், அதை பார்க்கும் மனங்கள் மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். ஃபோர்த்து கொஸ்டின் வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் டேஸ் கூத்து சொல்லும். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். ஃபிஃப்த் கொஸ்டின் தெருக்கூத்தில் நடிகருக்கு கைத்தட்டலே டேஸ், அதில் வரும் காசு குறைந்தாலும் அது வேயவர் டேஸ். தெருக்கூத்தில் நடிகருக்கு கைத்தட்டலே விருது, அதில் வரும் காசு குறைந்தாலும் அது வேயவர் விருந்து. இதுதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அகராதியில் காண்க. தாள் ஆன்சர் நாக்கு, உழுவை ஆன்சர் புலி, அகவுதல் ஆன்சர் கரகரப்பான ஒலி எழுப்புதல், ஏந்தெழில் ஆன்சர் மிகுந்த அழகு. கொஸ்டின் அனிமை ஆன்சர் நெருக்கம். நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் அறிவோம். ஆஸ்தெட்டிக்ஸ் அழகியல், டெர்மினாலஜி கலைச்சொல், ஆர்டிஃபேக்ட் கலைப்படைப்புகள், மைத்து தொன்மம். இங்கே பாருங்கள், அறிவை விரிவிசை, தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம், காத்தா திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள், ஆக்கா பெருமாள். இதோட இந்த இயல் முடிஞ்சது ஸ்டூடெண்ட். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.